தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திரு சேகுவர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் மறுபடியும் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராயிட்டாரு. கரூருக்கு அப்புறமா பாய்ச்சலுக்கு தயாராயிட்டாரு. கரூருக்கு அப்புறம் இப்ப சேலத்துல அனுமதி கேட்டு மனு அளிச்சிருக்காங்க. இதுல காவல்துறை சில காரணங்களை குறிப்பிட்டு தேதியை மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? எப்பவுமே உங்களுக்கு டிசம்பர் 6ன்றது சார், எப்பவுமே இந்த கோவை குண்டுவெடிப்பு அந்த டிசம்பர் 4ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 6 தான் சார். டிசம்பர் 6 தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டிசம்பர் 4 இருக்குல்ல, டிசம்பர் 6 கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவங்க பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதை சொல்ல வரேன் நான். டிசம்பர் 6 குண்டுவெடிப்பு அன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வராங்கன்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடியே பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு அந்த பகுதிகளை கொண்டு வந்துடுவாங்க. அப்போது நான் சொல்கிறது என்ன கேட்டால், மேற்கு மண்டலம் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு முழுவதுமே அலர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அதுக்கு கார்த்திகை தீபம் வருது. ஆமாம், பாபர் மசூதி தினம் வருது. பாபர் மசூதி தினம் மெயின், பாபர் மசூதி தினம். அதுக்கப்புறம் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுன்றதுனால அது அன்றைக்கு டேட்டுக்கு பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக கண்காணிப்பாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு நாளில் நீங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் கூட ஒரு காமன் சென்ஸ் வேணும். அது அவங்களுக்கு ஏற்கனவே இல்லைன்னு வச்சுங்களேன், இருந்தால் கேட்கவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் கூட என்ன சொன்னீங்க சார், 6ஆம் தேதி தானே அது, இவங்க 4ஆம் தேதி தானே கேட்குறாங்க. 4ஆம் தேதி இல்லை, 2ஆம் தேதி கேட்டாலும் இந்த பதில் தான் தருவாங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியில் முற்றிலுமாக பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரிந்த பாதுகாப்பு என்னன்னா, காவல்துறையை ஒரு 10 போலீஸை போட்டு நிறுத்தினா தான் நம்ம நினைப்போம், செக்யூரிட்டி போட்டுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் கண்காணிப்பு வளையத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது நமக்கு தெரியாது என்ன நடமாட்டம் இருக்கு சொல்ல. அன்றைக்கி தினத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ்காரங்க அங்கங்கே குழுவாக நிறுத்தியிருப்பாங்க. அது உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வரதுனால இவங்க கேட்குறது 4ஆம் தேதி போது பார்த்தீங்கன்னா அது அந்த டேட் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி மாற்று தேதி கேட்குறதுக்கு இதையும் அரசியல் ஆக்கக்கூடாது. ஆனால் சில இந்த தாவேக்கு அப்புறம் தற்கொலைகள் அப்படி தான் அதனால தான் தற்கொலைகள் சொல்கிறதே. இதையும் கூட கேட்டால் திமுக அரசு அனுமதி மறுக்குது. உடனே அதுக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ், உடனே ஒரு மியூசிக்கோட போட்டு பிஜிஎம்மோட போட்டு அனுமதி மறுக்குது. இது முழுக்க அது யார் கேட்டாலும், இவங்க மட்டும் இல்லை, யார் கேட்டாலுமே அன்னைக்கு தேதிக்கு இவங்க ஏற்கனவே ரொம்ப பாதுகாப்பாக நடத்துகிறவங்க. இது இப்போ நம்ம சொன்ன இந்த தேர்தல் பிரச்சாரம் சொன்ன உடனே ஐயோ அன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. அதனால அனுமதி மறுக்கிறதுன்றது சரியான நடவடிக்கை தான். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சியோட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தரப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க. எஸ்ஓபி இன்னும் நடைமுறைக்கு வரல, அதுக்குள்ளே இவங்க அடுத்த கூட்டத்துக்கு தயாராக. அது என்னென்னா, எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு மனு கொடுத்து இந்த மனு பார்த்தீங்கன்னா நிராகரிச்சதுக்கு இவங்க ரீசன் என்னவா காட்டியிருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ரீசன் அந்த குறிப்பிட்ட அந்த 4ஆம் தேதின்றது இப்போ 6ஆம் தேதி இந்த மாதிரி இருக்கிறதுனால பந்தோபஸ்து காரணம் காமிச்சு அந்த 4ஆம் தேதின்றதை அவாய்ட் பண்ணுவோம். அதனால் வேறு என்ன காரணங்கள்லாம் உள்ளே காட்டியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும்தான் பேச முடியும். கேட்டால் அந்த குறிப்பிட்ட 6ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி 4ஆம் தேதி இவங்க கேட்டுறதுனால எஸ்ஓபின்னு வரல. அதுதான் எஸ்ஓபின்றது. அதுதான் இப்போ எஸ்ஓபிக்கு நீங்கள் லிமிட்டேஷன் டேட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எஸ்ஓபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான வழக்கு இருக்குது. அவங்க நீதிமன்றத்தில் தான் இந்த அனுமதி, இந்த எஸ்ஓபியை பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணணும். ஆனால் அது லிமிட்டேஷன் டேட் இல்லாததுனால அது பெண்டிங்னு சொல்ல முடியாது. அதுக்கான வேலைகள் நடக்கலாம் ஒரு வேலை. இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இந்த மாதிரி அனுமதி மறுக்கும் போது ஒரு வேளை அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வேளை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அனுமதி கொடுக்கல, நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாவேக தரப்பில் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அப்போ நீதிமன்றம் கேட்கலாம்,
நீங்கள் வந்து எஸ்ஓபி வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற பட்சத்தை அப்போ இவங்க வந்து தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்து இவங்க வந்து எஸ்ஓபி வந்து டிலே பண்ணுறாங்கன்னு நினச்சி கூட இவங்க வந்து அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துடலாம். ஆனால் அந்த அனுமதி மறுப்பில் வந்து இவங்க எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்ஓபி பற்றி ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கான்றது தெரியாது, இல்லை உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ செய்திகள் ஊடகத்தில் வர செய்திகள் மூலமாக என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா வந்து டிசம்பர் 6 மென்ஷன் பண்ணி இவங்க அனுமதி மறுக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் தானே கண்டிஷன், இல்லை வேறு இன்னும் கண்டிஷன் இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் எஸ்ஓபின்றது வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஓபி குறித்து வந்து சில தகவல்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அரசியல் கட்சி வந்து பொறுப்பேற்றுக்கிற சில நடவடிக்கைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவும் கூட ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி தான். நிறைய வந்து கண்டிஷன்ஸ் நிறைய போட்டிருக்கிறாங்க, இவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்றதுலாம் தகவலாக வருது. அது வெளியே வந்தால் தான் தெரியும். எஸ்ஓபி வந்து ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி வந்தால் தான் தெரியும். அது நீதிமன்றத்தில் இப்போ அடுத்த கட்டமாக கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போவாங்க. இப்போ இவங்க அனுமதி மறுக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ 6ஆம் தேதிக்கு பிறகு நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10ஆம் தேதி நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. 6ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சிருது. இந்த 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஒரு 10ஆம் தேதி அப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அனுமதி மறுத்தாங்கன்னா அப்போது நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதில் வந்து கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எஸ்ஓபி சம்மந்தமாக ஏதாவது கண்டிஷன் போட்டுருந்தாங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அப்போ நீதிமன்றத்தில் போய் தான் அது வந்து ஃபைசல் ஆகும். ஏன்னா நீதிமன்றம் தான் வந்து நீதிமன்றத்தில் இவங்க ஆல்ரெடி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்ஓபியில் ஏதாவது முரண்கள் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போவாங்க. எஸ்ஓபியில் இந்த கண்டிஷன்லாம் வந்து எங்களை வந்து எங்களோட அரசியல் கட்சியோட சுதந்திரத்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது, இந்த தனி மனித சுதந்திரத்துக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது தேவைப்பட்டால் சொல்கிறேன், அப்போது வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்க. மொத்தம் நீதிமன்றத்தில் போய் தான் இந்த எஸ்ஓபின்றது வந்து உறுதியாகும். அதே மாதிரி இப்போது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதிலிருந்து விஜய் பாடம் கற்றுக்கிட்டாரா? ஏன்னா வந்து பழைய முறையே வந்து மறுபடியும் இல்லை சார், எனக்கு என்னமோ வந்து நம்ம இது சொன்னால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக தரப்பில் ஏதோ இவங்க அகைன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து மறுபடியும் பிரச்சாரத்தை அதே மக்கள் சந்திப்பை தான் நடத்த போறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் கட்சியாகவே அது நடக்கலை. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற அந்த தலைவர் வந்து இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார், மன்சூர் அலிக்கான ஆதரவாக தான் பேசியிருந்தார். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆதரவாக பேசியிருந்தார். குறைஞ்சபட்சம் வந்து அவருக்கு பதிலுக்கு வந்து இந்த நன்றி தெரிவிச்சிருந்தால் கூட இன்றைக்கி அவர் வந்து அவ்வளோ ஆவேசமாக கோபமாக வந்து காலை தூக்கி காலில் அடித்து பேச மாட்டார். பார்த்தீங்களா இல்லையா? ஒரு கடுமையான ஒரு வார்த்தையே போடுறாரு. அந்த வார்த்தை வந்து நான் பேசலை, அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மயிரம் பிடுங்க முடியாதுன்னு பேசுகிறாரு. நான் பேசலை, மன்சூர் அலிகான் பேசுகிறார். எதனால இது? ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க சார், ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து பரஸ்பரம் வந்து மரியாதை நிமித்தமான அந்த பரஸ்பர வார்த்தைகள் இருக்குல்ல, நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க போகிறன்றதுலாம் அதெல்லாம் ரெண்டாவது. பரஸ்பரம் என்னன்னு கேட்டால் வந்து இப்போ சட்டமன்றத்தில் ஆதரித்து பேசுகிறாரு, கரூர் சம்பவத்துக்கு முட்டை கொடுக்குறாரு எடப்பாடி, ஆதரித்து பேசுகிறாரு. ஒரு அரசியல் ரீதியான வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறதுன்றது ஒரு சாதாரண அரசியல் நடவடிக்கை, சரிங்களா? அதே மாதிரி இருக்குன்னா மன்சூர் அலிகான் ஆதரித்து பேசுறதுக்குன்னா ஒரு அரசியல் நடவடிக்கைக்காகவாவது நீங்கள் வந்து என்ன செய்யணும், நன்றி தெரிவிக்கலாம். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து டிடிவி வந்து விஜய் தலைமையில் கூட்டணி அமையனே பேசுகிறாரு. அதுக்காக உங்ககிட்டேருந்து ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்னமோ வந்து பிரிட்டிஷ் மகாராஜா மாதிரி யாரையுமே வந்து ஒரு பொருட்படுத்தாமல் அது என்ன சார் அரசியல் சொல்லுங்கள்? எனக்கு என்னமோ வந்து அரசியல் கட்சி மாதிரி இல்லை. ஏதோ இந்த சொல்லுவாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி அது மாதிரி தான் இருக்குது. அவ்வளோலாம் நீங்கள் ஒரு பெரிய பிராண்டெல்லாம் காட்டுங்க. பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண வந்து மன்சூர் அலிகான் ஏன் நன்றி சொன்னாங்க, எதிர்கட்சி நாட்டோட எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சட்டசபையில் பேசுகிறாரு. சொல்ல போனால் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். இது எந்த இப்போ நீங்கள் கூட்டணி குறித்து நீங்கள் பேசலாம், தெளிவாக சொல்லலாம். கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு இல்லை, இல்லை கூட்டணி எங்களுக்கு எண்ணமே இல்லை, முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன். அதிமுக எங்களுக்கு எந்த காலத்தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் முடிஞ்சிச்சு சார். திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவோட எந்த காலத்தையும் கூட்டணி இல்லைன்ட்டார். இப்போ யாராவது அவர்கிட்ட கேட்குறாங்களா? எந்த காலத்தையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பேசிட்டார். பாமகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி பேசினார். ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க, அதிமுக கூட்டணி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு வந்து அவர் பண்ணுறார். அப்போ வந்து நான் கேட்டால் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும். இது அவ்வளோ பரஸ்பரம் நன்றி தெரிவிக்கிறது தானே. இப்போ பாருங்க வந்து அது ஒரு நாகரிக அரசியலாக அதுதான் நான் சொன்னேன். மன்சூர் அலிகான் வந்து கரூர் சம்பவத்துக்கு மனசாட்சிக்கு விரோதமாக என்ன மன்சூர் அலிகான்னா ஒரு அடையாளம் இருக்குது சார். மன்சூர் அலிகான்னா ஓரளவுக்கு ஒரு நியாயமாக பேசக்கூடிய மனிதர்.
அப்படி இருக்குல்ல, அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஒரு நியாயமாக எந்த கருத்து வந்தாலும் நியாயமாக பேசுகிறார். அது கொரோனா பீரியடில் அது போல்டாக பாதிப்பு என்ன வந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போல்டாக ஒரு விஷயத்த அது சரியோ தப்போ பளிச்சுன்னு பேசக்கூடியது. அப்போ கரூர் சம்பவத்துக்கு அவர் சொல்கிறாரு என்னன்னா இதை அவர் விஜய் மேலாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். விஜய் மேலே குறை சொல்லாத அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறார். அந்த நேரத்தை நான் ஒன்று நினச்சேன், என்னடா எப்பவுமே உண்மை பேசுகிற இந்த மன்சூர் அலிகான் இன்னைக்கு இப்படி பேசுகிறாருன்னு கூட தான் நினச்சேன். சரி, ஏதோ ஒன்று பேசுகிறார், அதுக்கு உங்ககிட்ட இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட்லியான தலைவராக நீங்கள் காட்டிக்கிட்டீங்கன்னா அதை தான் அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கக்கூடாது இல்லை, நீங்கள் அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஜெயலலிதா அளவுக்கோ எம்ஜிஆர் அளவுக்குலாம் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. இது காலம்தான் பதில் சொல்லும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அரசியலுக்கு எந்த வகையிலையும் ஃபிட் இல்லாத ஒரு மனுஷன். அரசியலுக்கு ஃபிட்டு கிடையாது, மக்கள் சேவைக்கு நீங்கள் சான்ஸே கிடையாது. அப்போ இது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிற மாதிரி முற்றிலுமாக அவருடைய நோக்கமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஆதரிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இப்போ மன்சூர் அலிகான். நேற்று ஜேம்ஸ் வசந்தன், இன்னைக்கு மன்சூர் அலிகான். இப்படி தான் நம்மளும் பார்க்கணும். நமக்கு தனிப்பட்ட முறையில் மாற்று இல்லை. ஆனால் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் மக்களோட நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்களே வரமாட்டீங்க சார். யோசிச்சு பாருங்கள். இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பண்ணிக்கணும். இந்த எஸ்ஐஆர் விஷயத்தையே நீங்கள் ரெட்டைக்கம் தான் ஆடுறீங்க. ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, இதை நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். நீங்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கலை. ஆனால் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் எஸ்ஐஆர் குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. சரி, எப்படி மக்களை பாதிக்குதுன்னு அந்த விளக்கம் பேசணும். அதுக்கப்புறம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லாத்தையும் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பேசுகிற பெரும்பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆதரிச்சு தான் இருந்துச்சு. உங்களுக்கு கருத்து எல்லாமே சொல்லாங்க தெரியுமா? இந்த குறிப்பிட்ட ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டா எவ்வளோ உடம்பு கிடைக்கும் தெரியுமா, இதெல்லாம் இது சாப்பிட்டா எவ்வளோ பாதிப்பு தெரியுமா, இது சாப்பிட்டா என்னென்னலாம் உடம்புல ரியாக்ஷன் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இப்படி தான் சாப்பிட்றது, என்ன செய்யணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி எப்படி இருக்கும். ஒவ்வாத பொருள்னு தெரியும் சார், வேணாம் தெரியும், தூக்கி குப்பையில் தானே போடணும். எதிர்த்து கடைசி வரைக்கும் எதிர்த்து போராடுன்னு பேசுங்க. அரசு கொடுக்குதுன்னா அது வேறு. அரசு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். இல்லை, திமுகவும் இவங்க உதவி மையங்களும் அமைச்சிருக்காங்கல்ல, அப்போ அதை மக்களை வழிநடத்துறதுக்கான ஒரு செயல்முறை நல்லா புரியுது சார். மக்களை பாருங்க, அரசை வழிநடத்தக்கூடிய யார் சார்? திமுக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா அவர் எஸ்ஐஆரை எதிர்த்து அதில் 1000 கருத்து சொன்னாலும் அதை எப்படி செய்யணும்னு அவர் தொண்டர்களுக்கு வழி நடத்துறாரு. அது சார் நீங்கள் நல்லா பண்ணிக்கணும். நீங்கள் எதிர்க்கிற இடத்துல இருக்கீங்க சார், நீங்கள் எதிர்க்கிறீங்க. இப்போ திமுக எதிர்க்கிறது மட்டும் செய்யலையே, உதவி மையங்கள் மூலமா அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதே செய்யலாம். அப்படி இல்லை சார். இங்கே பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகம் செய்யணும். அது அரசாங்கம் சார்பாக செய்யலையே, திமுக தானே செய்யறாங்க. இல்லை சார், அது பாருங்க சில நேரங்களில் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு குறுகிய காலம் தான் இருக்குது. இது முழுக்க இவரை ஷார்ட் பீரியட்ல கொண்டு வரதோட நோக்கம் என்ன? இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல கொண்டு வர நோக்கம் என்ன? இந்த தேர்தலில் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அப்போ அதோடைய பாதிப்பு இந்த மக்களுக்கு இது வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? தேர்தலில் யாருக்கு இங்கே நஷ்டம்னு கேட்டிங்கன்னா, யார் தொடர்ச்சியாக வெற்றி பெறாங்களோ திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிங்கிற சொல்கிறது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த வேலையை திமுக செய்யுது. அரசுக்கும் அதுக்கு கடமை இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுடைய நாம்ஸை நிறைவேற்ற தான் வேலை. ஆனால் அரசு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுசாக இதில் ஈடுபட்டாங்கன்னா நெருக்கடி இருக்குது பாருங்கள். இதில் ஏற்பட்டாங்கன்னா ரெகுலர் ஒர்க்கு பாதிக்குது. இப்போ வருவாய்த்துறையில் ரெகுலர் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மக்கள் பணி. அந்த மக்கள் பணி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து இதுக்கு பவர் போகிறது, இந்த ஊழியருடைய சக்தியெல்லாம் இதுக்கு வரையே மாறுறதுனால ரெகுலர் ஒர்க்கு பாதிக்கப்படுது. நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய் பாருங்களேன். அங்கே என்னன்னு கேட்டால் எல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குற அந்த பிஸியில் இருக்கிறாங்க சார்ன்றாங்க. ரெகுலர் ஒர்க்கு நடக்கலை. அப்போ மக்கள் பணி தேங்குதா? அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. ஆளும் அரசுக்கு நெருக்கடி. உங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குது? இப்போ அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆளும் அரசுக்கு அதுக்கு நெருக்கடி இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் நான் கேட்குறேன், இப்போ தாவேக்காரருக்கு எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து விலக்கி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாக்களிச்சுடுவாங்களா மக்களை? இல்லை திமுகவே கொடுக்குறதா வச்சுப்போம். திமுக அரசு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுக்குது. இப்போ சில நேரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தேர்தல் பணியில் வேலை செஞ்சால் தெரியும். கட்சியில் தேர்தல் பணியில் வேலை செய்யும் போது இந்த பூத் ஸ்லிப்புன்னு ஒன்று முன்னாள் இரவு கொண்டு போய் கொடுப்பாங்க. இரவோ இல்லை மத்தியானமோ, ஏன் காலையில் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த பூத் ஸ்லிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க.
ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த எலெக்ஷன் அந்த பூத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க, இந்த நம்பரை எழுதி கொடுப்பாங்க, பூத் ஸ்லிப்பு கொடுப்பாங்கல்ல, அது வாங்கி வரவங்க வந்து கேட்டால் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. கட்சி சார்பாக உட்காந்துருப்பாங்க, டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் வீட்டுக்கே கூட முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத் ஸ்லிப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்பர். அதை வச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்கலாம் கிடையாது. நான் விஜய் வந்து இதை அவேர்னஸ் ஏற்பட சொல்ல. ஒரு பக்கம் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறீங்க, நீங்கள் தான் வலுவாக பண்ணுறீங்க ஆர்ப்பாட்டத்தை. எங்கேயாவது திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா சார்? நீங்கள் காட்டுங்க. அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா? அதிமுக அவங்க ஏற்றுக்கிறாங்க. எதிர்க்கிறது வேற, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா? எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆருக்கு எதிர்ப்பு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதை காட்டுங்க. எதிர்ப்பு வேறு சார், ஏற்றுக்கல. இது நான் கூட ஏற்றுக்கல. ஆனால் நாளைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பேன். ஆனால் நான் எங்கேயும் போய் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணவே இல்லை. பிரச்சனை இங்கே என்ன தெரியுங்களா, நீங்கள் எதிர்ப்பு கூட நீங்கள் வந்து ஒரு அறிக்கையில் கொடுத்துருங்க. இப்போ விஜய் வந்து பேசுகிறாரு, எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எனக்கு அது தெரியல. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாடு முழுவதும் வந்து இதை வலுவாக எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணது எந்த கட்சி? எஸ்ஆர் முதல்ல திமுக தான் பண்ணாங்க. எது? முதல்ல திமுக தான் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதும் கிடையாது, குறிப்பிட்ட பகுதியில் அவங்க பண்ணாங்க. சரிங்களா? முதல்ல குறிப்பிட்ட பகுதி பண்ணாங்க. அது எப்பயுமே அரசியல் சார்ந்து பண்ணக்கூடியது தான் அது. மற்ற சில கட்சிகள் கூட பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வந்து பெரிய அளவு எடுத்து பண்ணது யார்? சரி, அப்படியே அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துக்கிட்டாரா? இல்லை, கலந்துக்கல. ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கல. இன்னொரு பக்கம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆரில் வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க. சொல்லிட்டு நீங்கள் வந்து மத்திய அரசை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பேசுனீங்களா? அவங்கள வந்து கண்டித்து ஏதாவது பேசுனீங்களா? அப்போது நீங்கள் யாரை சாடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஎல்ஓக்களை வந்து சாடுறீங்க. பிஎல்ஓக்கள்னா அவங்க என்ன திமுககாரங்களா? அவங்க நான் கேட்குறேன், அதிகாரிகள் தானே சார். அப்போ உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திமுகவை சாரணும் நோக்கம். இந்த எஸ்ஆர் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ரோட் ஷோ, அதாவது மக்கள் சந்திப்பை நடத்த இருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா நான் தெரிஞ்சிருக்கேன், அடுத்ததெல்லாம் வந்து இன்னொரு டெத் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டெத், ஏதாவது ஒரே ஒருத்தர் வந்து டெத் ஆனாலும் கூட சார் இல்லை. அதாவது இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, விஜய் இனிமே வந்து இந்த மாதிரி மக்கள் சந்திப்பை நடத்த மாட்டாரு, பொதுக்கூட்டங்கள் தான். இதெல்லாம் ஊடகம் தான் சார் பேசுது. இதெல்லாம் ஊடகம் தான் பேசுறத விட ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்து நீங்க வந்து நம்மளும் அதான சொல்றோம். நீங்க உள்ளேயே விஜய் வந்து மறுபடியும் மக்கள் சந்திப்புக்கு போறது, ஒருவேளை இந்த கரூர் பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைங்கிறத அவர் மறைமுகமா இதை சொல்ல வராரா? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். அவர் சொல்றாரு இவர் சொல்றாருலாம் கிடையாது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு முதல் காரணம் யாரு? அது விஜய் தான். எல்லாரும் அவங்க மறுக்கிறாங்க, இவங்க மறுக்கிறாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்லலாம் கிடையாது. அடிப்படை முதல் காரணம் யாரு? விஜய் தான் காரணம். அவர் தான் காரணம்னா அப்ப மறுபடியும் மக்கள் சந்திப்புக்கு போக மாட்டார் இல்லையா? ஆனா மறுபடியும் அப்படி கிடையாது. நீங்க வேற ஒண்ணு, அவங்க வந்து நான் செய்யறாங்கன்னா ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. என்னன்னா, நான் இதுக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேர் பேசுறாங்கல்ல அவங்க கட்சியில கேட்டா, எங்க தலைவருக்கு இது தரல, மண்டபம் தரல, அது தரல, இது தரல. இது வந்து அப்படி அவர் ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு. ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரியும் விஜய் தான் காரணம்னே சொன்னாங்களா இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு ஐஏஎஸ் கூட, சந்திரலேகா ஐஏஎஸ் சொன்னாங்கல்ல, விஜய் காரணம், விஜய் தான் காரணம்னு சொல்ல. அஜித் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காரணம் இல்லை சொல்லலை, விஜய் மட்டுமே காரணம் இல்லை, தனிநபரை நம்ம காரணம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. விஜய் மட்டுமே காரணம் கேட்டா, விஜயும் காரணம் நாமளும் காரணம்னாரு வச்சுங்களேன். சந்திரலேகா ஐஏஎஸ் என்ன சொல்கிறாங்க? விஜய் தான் காரணம்னு சொல்கிறாங்க. நாமளும் கேட்டா ரெண்டுமே சொல்லலை, விஜய் காரணம், முதல் காரணம் விஜய், எல்லாருக்குமே தெரியும். இது நீங்கள் அடுத்து நீங்கள் அதுக்காக வந்து பிரச்சாரமே போக முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார். இல்லை, போகக்கூடாது இல்லை, பொதுக்கூட்டங்கள் நடத்துவார் இந்த மாதிரி மக்கள் சந்திப்பை. அதுதான் நான் சொல்கிறேன். எப்படி பொதுக்கூட்டம் கொண்டு நடத்துறோம்? அவங்க எந்த சார், என்ன சார் நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தும் போது தான் சார் செத்தானுங்க 6 பேர். பொதுக்கூட்டம் என்ன, விக்கிரவாணி மாநாடு தானே பொதுக்கூட்டம், அங்கேயும் தான் செத்தாங்க. இந்த முறை வந்து அடுத்தது ஒரே ஒரு மரணம்னா கூட விஜய்க்கு நெகட்டிவ் ஆகிடும். பெரிய ரெவல்யூஷனில் திரும்பிடும் திடீர்னு. நீங்கள் நினைக்காதீங்க. எது ஒரு நாளில் மக்கள் அப்படியே ரிவர்ஸாக திரும்பிடுவாங்க. அவன் சொன்ன அதே உதாரணத்தை சொல்கிறேன். சிங்கள மக்கள் எப்படி வந்து ராஜபக்சே எதிராக திரும்பினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நாளில் திரும்பிட்டாங்க. அது சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் திரும்பிடுவாங்க. விஜயே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுற நிலைமை ஏற்கனவே அப்படி தானே ஆச்சு. தப்பிச்சு ஓடாத மாதிரி தானே, ஓடுற குறைய தானே வந்தார். அதனால் நான் அது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அவ்வளோ எளிதாக மக்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிவர்ஸ் பேக் ஃபயர் ஆகிடும்.
இதெல்லாம் விஜய் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாம தான் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு சார் எனக்கு தெரிஞ்சுக்க அங்கே இருக்கிற எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவுள்ளவும் கிடையாது சார். நான் பார்த்துருக்கு சார், மெச்சூரிட்டியான வந்து எல்லாமே இம்மெச்சூர்டாக இருக்கிறாங்க. நான் மட்டுமே இதை சொல்லலை, நீங்கள் வேணால் தனியாக ஒரு ஆய்வு கூட வச்சு ஒரு ஆய்வாளர்களை வச்சு நீங்கள் இது யாராவது இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையில் யாராவது ஒரு பெரிய ஒரு டீமை போட்டு நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உட்பட யாருக்குமே மெச்சூரிட்டியே இல்லாத பசங்க, எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறானுங்க. விடலை பசங்க வந்து என்னதான் இருக்கிறாங்க, பக்குவப்பட்டவர்கள் யாருமே அங்கே இல்லை, பெருந்தன்மையான ஆட்கள் யாருமே இல்லை, எல்லாம் தருதலைகளாக இருக்கிறானுங்க. சிந்தனையே தருதலைத்தனமாக இருக்குது. டோட்டலாக சொல்கிறேன், நடவடிக்கை பேச்சு எல்லாமே. அந்த ராஜ்மோகன்கிட்ட கேட்குறாங்க, அவனை பார்த்தா எனக்கு என்ன வசம் வந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு வந்து ஒருமையில் பேச விடாதீங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி, ஏங்க ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்துக்கு உங்கள் தலைவர் வரலன்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன பதில் தெரியுமா? எங்கள் தலைவர் 10 நிமிடம் வந்து காணொலி போட்ட உடனே இதெல்லாம் ஜாம் ஆயிடுச்சு, இது இணையம்லாம் அப்படியே வந்து சர்வர்லாம் வேலை செய்யலைன்ட்டாங்க. சார், எந்த துறையில் நீங்கள் போனீங்கனாலும் அன்றைக்கி டேட்டுக்கு அந்த சர்வர் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு இணையத்தை அதிகமாக ஒரு வெப்சைட்டை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து டவுன் ஆகிடும், கிடைக்காதுன்றது இருக்குது. அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அது டக்குன்னு வந்துடும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எளிதாக போய் வந்து ஒரு வேலையை முடிக்க முடியும், சில நேரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது இது வந்து இயல்பு. எங்கள் தலைவர் வந்து 10 நிமிடத்தில் வந்து அப்படியே பேசின உடனே அந்த எஸ்ஐஆர் குறித்து வந்து அந்த படிவத்தில் போய் நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போய் கேட்டிங்கன்னா சர்வர் ஜாம் ஆகிடுச்சு, சர்வர் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிந்திக்கிற கூட்டத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். இப்படியானா வந்து முட்டாள் பசங்க எவனா இருப்பாங்களா? ஏண்டா உங்கள் தலைவர் பேசுனதுக்கும் சர்வர் என்னங்க சம்மந்தம்? இப்போ புரியுதுங்களா? இங்கே ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன். விஜய் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் வந்து போட்டியே, 2 பேருக்கு. ஒன்று அறிவுள்ள கூட்டம், இன்னொன்று முட்டாள்கள் கூட்டம், இன்னொன்று கொள்கை உள்ள கூட்டம், இன்னொன்று கோமாளி கூட்டம். இப்படி இதை தவிர வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான வந்து ஒருத்தர் கூட மூளை வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அப்படிதான் எல்லாருடைய பேச்சும் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி பதில் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்டா வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வரலன்னு கேட்டால் சொல்கிற பதிலை பாருங்களேன். எங்கள் தலைவர் 10 நிமிஷம் பேசினார், இதுலேயே உள்நோக்கம் இருக்குது. இதுலேயே இந்த எஸ்ஐஆரையே வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் விஜயோட பேச்சு. இல்லைனா ஏன் இத்தனை நாள் ஆகுது? இதுலேயே உள்நோக்கம் இருக்குது. எஸ்ஐஆர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். முழுக்க இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இப்போ பீகாரில் பெரிய புரட்சி ஆகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற ஒரு ஊடகம் கூட பேச மாட்டேங்குது. ஒரு ஊடகம் கூட பேசல சார். இங்கே இருக்கிற ஊடகம் பீகாரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய எழுச்சி ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு, அஜிடேஷன் மக்கள்கிட்ட. ஒரு ஊடகம் கூட பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரீலில் வந்து எவ்வளோ பார்க்குறீங்க? வந்துட்டு தானே வந்து செய்தி. அது நான் பங்களாதேஷில் நடந்தா இல்லை பாகிஸ்தான் நடந்தா, எல்லாம் பீகாரில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கண் கூட பார்க்குறோம். ஆனால் காலம் இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் வந்து நான் சொல்கிறேன், அரசியலில் வந்து அபாயகரமான சக்தி. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட வந்து வீழ்த்துறதுக்காக வந்து கொம்பு சீவிடக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டு எருமையாக தான் இருக்கிறாரு தவிர, ஒரு காட்டு எருமை பைசன். ஆமாம், அதான் நான் ஒப்பிடுறேன். விஜய் வந்து ஒரு காட்டு எருமை. அது பாஜக வந்து கொம்பு சீவி விட்டுருக்கு, அவ்வளோதான். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, இதே தான் திருமாவளவன் சொல்கிறாரு. இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுங்கள். ஆதாரங்கள் நம்ம சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் முடியாது சார். இங்கே அம்மா சொல்கிறாங்கன்னு நம்புகிறோம். இவர் தாண்டா அவங்க அப்பான்னு சொல்ல. விஜய் பாஜக சொல்லி தான் வந்திருக்காருன்னா அதுக்கு ஏதாவது முகாந்திரங்கள் இருக்குமா சார்? நீங்களே சொல்லுங்களேன். இந்த எஸ்ஐஆரையே சொல்லுங்கள், அவருடைய பேச்சு முழுசாக மறுபடியும் கேளுங்க. எஸ்ஐஆரை வந்து எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், அதுவும் தமிழ்நாடு முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற ஆள், அதை நீங்கள் புறக்கணிப்பீங்களா இல்லை வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு பீரியட் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்குறோம் சார்.
இதே வந்து விசிகாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தலை புறக்கணித்தவங்க. இதே திருமாவளவன் வந்து பேசுகிறாரு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரம்னு பேசுகிறாரு. பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரம் அப்படின்னு பேசுனது யார்? திருமாவளவன் பேசுனாரு. இப்போ அங்கே யார் உட்காந்துருக்குறது சொல்லுங்க? திருமாவளவன் அதே கூடாரத்தில் தானே உட்காந்துருக்குறோம் இல்லை சார்? என்ன வேற புது கட்டடத்தை உட்காந்துருக்குறோம் அதானே சொல்கிறேன். ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். காலம் மாற்றிடுது, காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. ஒரு எம்பி ஆகி அங்கே போய் அதிகாரத்தில் போய் உட்காரத்துக்காக சில சமரசங்கள் வந்து தேவைப்படுறத பண்ணிக்கிறாங்க. நான் அதை வந்து இந்த இடத்துல எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த புறக்கணிப்பு, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி தான் தேர்தலை புறக்கணிச்சு தான் அவங்க பலத்தை காட்டினாங்க. வாக்கு எவ்வளோ வாங்கி இப்போ வந்து பலத்தை காட்டல சார், தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக அவங்க வந்து பலத்தை காமிச்சாங்க. இந்த பகுதியில் இவ்வளோ ஓட்டு போல் ஆகலைன்னா அது காரணம் யார்? அந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் எஸ்ஐஆர் புறக்கணிக்கிறோம் அப்படி காட்டுங்க. எஸ்ஐஆர் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு, சாரி கட் பண்ணிட்டுங்க, எஸ்ஐஆரை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய பேச்சில் பிரதான நோக்கம் என்னவாக இருந்து சும்மா பிஎல்ஓக்களை குறை சொல்லிவிட்டு அவங்க ஃபார்மை மறுப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இது முழுக்க கொண்டு வரதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வருது. அந்த வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆர்ப்பாட்டமே தேவையில்லை. எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கீம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வருது, நம்மளுடைய வாக்குகள் நம்ம இழக்கக்கூடாது, அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணி ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், வந்து சீமான் வந்து எஸ்ஐஆர் எடுத்து பேசுகிறாரு, மேடையிலும் முழங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் ஏதாவது இந்த ஒரு டீம் போட்டு இப்போ அந்த ஜனங்கள்லாம் அந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில்அப் பண்ணுறது சொல்லித்தராரா என்ன? சொல்லுங்கள். திருமாவளவன் பண்ணுறாரா என்ன? இல்லை மற்ற எந்த கட்சிகள் வந்து யாராவது பண்ணுறாங்களா? ஏன் அதிமுக எதிர்க்கவே இல்லை எஸ்ஐஆரை? அவங்க ஏதாவது இதில் பண்ணுறாங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், பிரதான எதிர்கட்சி. அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே ராஜ விசுவாசத்தை காட்டுறீங்க. யாருக்கு? பிஜேபி. அதுதான் இந்த ரெட்டை நிலைப்பாடு. ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கம் வந்து ப்ரொமோஷன், எக்ஸ்பிளனேஷன். இப்போ விஜய் வந்து அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்காரு. காவல்துறை அதை தேதி மாற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இது எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.